ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டார்கெட் சீரியஸில் 18வது வீடியோ செமிகண்டக்டர் 3D செமிகண்டக்டர் கிளாஸ் செமிகண்டக்டர் டெக்னாலஜி, இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ செமிகண்டக்டர் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்கில் கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாகவும் கேட்குறக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கக்கூடியது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் வரக்கூடிய 2026 எக்ஸாமில் கொஸ்டின் கேட்குறக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஏரியாவாக எடுத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லைனாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னா கம்மி டைமில் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி நீங்கள் எப்போ வீடியோ பார்த்தாலும் கையோடி நோட்ஸ் எடுத்துக்கணும். இல்லை நோட்ஸ் எடுக்கும்போது வீடியோ பார்க்கணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக், நான் நிறைய பேரை பார்க்கக்கூடியது என்னென்னா, ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ பார்த்துட்டு அப்புறமா நோட்ஸ் எடுத்துக்கலான்னு விட்டுறீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த கண்டினியூ ஆயிரும். உங்களால் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு என்னால் எழுத முடியும், எனக்கு டைம் இருக்குன்னா அப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கையோடி நோட்ஸ் எடுத்துருங்க. அப்போ வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 10 to 20 மினிட்ஸ், டோட்டலாக 30 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் கவரேஜ் பண்ண முடியும். இதே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுருவீங்க. இல்லை அடுத்தடுத்து வேறு பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமலே விட்டுருவீங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல, கொஞ்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. செமிகண்டக்டர் இந்த டாப்பிக்கில் இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸில் வந்துச்சுன்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்டு 3D கிளாஸ் சிப் பேக்கேஜிங் யூனிட் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அடிக்கல் நாட்டியிருக்காங்கன்னா புவனேஸ்வர், ஒடிசாவில். இந்தியாவின் முதல் மேம்பட்ட 3D கண்ணாடி சிப் பொதியிடும் ஆலை புவனேஸ்வர், ஒடிசா. இதுதான் நியூஸு. அப்போ நம்மளுக்கு 3D கிளாஸ் டெக்னாலஜினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், செமிகண்டக்டர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், செமிகண்டக்டரோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, பயன்கள் என்ன, இந்திய கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக விட்டுருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்ட பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லா ஆஸ்பெக்ட்டுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். செமிகண்டக்டரை நியூ ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைமின் கடத்திகளை புதிய எண்ணெய் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. ஏன்னா இதோட ரெவல்யூஷன் கொஞ்சம் அதிகம். இதோட தாக்கம் எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லையும் இந்த செமிகண்டக்டருங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு 3D கிளாஸ் டெக்னாலஜி பார்த்துட்டு அதுக்கப்புறமா செமிகண்டக்டர்னால் என்னென்னு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். 3D கிளாஸ் டெக்னாலஜினா நார்மலாக கன்வென்ஷனலாக சிலிக்கான் யூஸ் பண்ணுவாங்க. சிலிக்கானுக்கு பதிலாக இப்போ கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸையும் 3D ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி மூலிமா என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரிக்கல் லாஸ் கம்மியாக இருக்கும், தெர்மல் ஸ்டெபிலிட்டி வெப்பநிலை சமமாக சீராக இருக்கும். இதன் மூலிமா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் மெயினான கான்செப்ட்டு. ஸோ இதை தான் நான் இங்கே கொடுத்துருப்பேன். இந்த குறை மின் கடத்தியில் பாரம்பரிய சிலிக்கான் இல்லாமல் கண்ணாடியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மேம்பட்ட ரேடியோ அதிர்வெண் செயல்திறனையும் குறைந்த மின் இழப்பையும் செயலற்ற கூறு ஒருங்கிணைப்பதற்கான மேம்பட்ட வெப்பநிலை தன்மை. ஸோ இந்த 3 ஃபேக்டரும் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து செமிகண்டக்டர்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். செமிகண்டக்டருங்கிறது இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். சிப்புன்னு நார்மலாக சிப் சொல்லுவாங்க. இந்த சிப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, டிரான்சிஸ்டர், டையோடு, மின்தேக்கி, மின்தடையங்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த செமிகண்டக்டரில் என்னென்னா, கண்டக்டருங்கிறது சயின்டிஃபிக் டேர்மாக நான் சொல்லிடுறேன். கண்டக்டர்னால் இயல்பாக மின்சாரத்தை தடை இல்லாமல் கடத்தணும். இன்சுலேட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ மரம்லாம் இன்சுலேட்டர், அது கடத்தாது. இந்த செமிங்கிறது இந்த ரெண்டுக்கும் நடுவில், அதாவது ஃபுல்லாகவும் கடத்தாது, அதே நேரத்தில் ஃபுல்லாகவும் பிளாக் பண்ணாது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும், ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடியது. ஸோ அதனால தான் இதோட பயன்கள் எலக்ட்ரானிக் டிவைசஸில் அதிகம். ஏன்னா சில இடங்களில் சப்ளை தேவைப்படும், சில இடங்களில் தேவைப்படாது. ஸோ அதனால தான் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செமிகண்டக்டர்
பொசிஷன் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். நார்மலாக வந்து இது வீக் கண்டக்டராக இருக்கும், எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. அதில் வந்து இம்ப்யூரிட்டி டோப்பிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த டோப்பிங்னா வந்து ஒரு சில பொருளை ஆட் பண்ணுவாங்க மெட்டீரியல்ஸை. எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ், அதை வந்து சிலிக்கானியமோ ஜெர்மானியத்துக்கூடைய ஆட் பண்ணுற மூலியமாக அதோட கண்டக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவ் கரண்ட்டும் வந்து அதில் பாஸ் ஆகும். ஸோ அதனால் இதுதான் கான்செப்ட். பேசிக்காக செமிகண்டக்டர்னால் இன்சுலேட்டருக்கும் கண்டக்டருக்கும் நடுவில் இருக்கும். இன்னொன்று இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ இருக்கும். அடுத்து டோப்பிங் அதில் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் சிலிக்கான் ஜெர்மானியம். ஸோ இதை பேசிக்காக வச்சு தான் சிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. இந்த சிப்பு தான் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸஸ்க்கு ஒரு பேஸு. ஸோ இந்த லெவல் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுதான் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தகவல் தொடர்பு, கணினி, ஹெல்த் கேரில், இராணுவம், போக்குவரத்து, அப்புறமா எனர்ஜி, க்ளீன் எனர்ஜி, இதிலலாம் இதோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. இது போக 2 இது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டும். ஒன்று வந்து விக்ரம் 3201 அப்படின்னா என்னென்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபுல்லி இண்டிஜினஸ் மைக்ரோ ப்ராசஸர், இந்தியாவோட முதல் முழுமையான உள்நாட்டு நுண்செயலி மைக்ரோ ப்ராசஸர். இது வந்து ஒரு வகையான சிப்பு, செமிகண்டக்டர் சிப்பாகவும் இருக்குது. இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா இஸ்ரோ, அதில் உள்ள ஒரு லேபில் தான் ரெடி பண்ணாங்க. இது லான்ச் பண்ணது வந்து செப்டம்பர் மாதம் 2025 லான்ச் பண்ணாங்க, லாஸ்ட் இயர். அடுத்து துருவ் 64ங்கிறது பார்த்திங்கன்னா 64 பிட் இண்டிஜினஸ் மைக்ரோ ப்ராசஸர். இதுவும் வந்து இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இது சிடாக் அப்படிங்கிற நிறுவனம் வந்து மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கு கீழே இயங்கக்கூடிய சிடாக் மூலிமா தான் இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டையுமே வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். விக்ரம் 3201, இன்னொன்று துருவ் 64. இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன், இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து 2021 லான்ச் பண்ணாங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் லாஸ்ட் பட்ஜெட்டில் லான்ச் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து 2.0, இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணணும், இங்கே நிறைய ஆலைகள் நிறுவி அதை அசம்பிளி பண்ணுறதும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும், இன்னும் ரிசர்ச்சும் இதில் நிறைய பண்ணணும். இதுதான் மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குது. இதுக்கு பொறுப்பு பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். ஸோ அவங்க தான் இது ரெஸ்பான்சிபிலிட்டாக எடுத்து பண்ணுறாங்க. இதே 2.0 அதோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. 2.0ங்கிறது பார்த்திங்கன்னா 2026 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 1.2 லட்சம் கோடி ரூபா. 2030 இல்லை 29 அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட தேவைகளை வந்து 70 to 75 முக்கால்வாசி தேவைகளை வந்து இங்கேயே உற்பத்தி பண்ணணும், வெளிநாட்டு சார்ந்திருக்கிறத குறைக்கணும், R&D பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு கீழே வந்து மொத்தம் 4 ஸ்கீம் இருக்கும். ஒன்று வந்து செமிகண்டக்டர் ஃபேபு, டிஸ்பிளே ஃபேபு, காம்பவுண்டு செமிகண்டக்டர், டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இந்த 4 பேர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மற்றது அந்த லெவல் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் இந்த 4 நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. செமிகான் இந்தியா ப்ரோக்ராமுங்கிறது வந்து இதுவும் அது பேஸ் பண்ணி தான் முதலீடு செய்யும். இது பர்டிகுலர் செமிகண்டக்டர் ரிலேட்டடாக முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு நிதியுதவி அளிக்கிறது. தமிழ்நாடு பொறுத்தளவுக்கும் வந்து தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா 2025 லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த மிஷனை. இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா 500 கோடி ரூபா 5 வருஷத்துக்கு. மெயினாக அந்த 2 டேட்டா மட்டும் பார்த்தா போதும். எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி டிசைனு, எக்யூப்மெண்ட், மேனுஃபேக்சரிங், டெஸ்டிங், இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதோட இந்த பர்டிகுலர் மிஷனோட அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா சப்சிடி கொடுக்கறது, ஸ்கில் டெவலப்மெண்ட் பொறுத்தளவுக்கும் 1000 இன்ஜினியர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறது, டெக்னீஷியன் 4500 மேற்பட்ட டெக்னீஷியன் ட்ரெயின் பண்ணுறது, டிட்கோவில் இருக்கக்கூடிய இதில் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறது, அப்புறமா ஜாப் க்ரியேஷன், வேலைவாய்ப்பு உருவாக்குறது, இதெல்லாம் வந்து இதோட இது. ஸோ அதோட தமிழ் வெர்ஷன் கொடுத்துருப்பேன்.
கீ பில்லர்ஸ். ஸோ இதுதான் 5 பில்லர்: டிசைன், எக்யூப்மெண்ட், மேனுஃபேக்சரிங், டெஸ்டிங் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங். இதை தான் இங்கேயே கொடுத்தோம். சப்போஸ் இது மெயின்ஸில் கூட கேட்கலாம் வரக்கூடிய எக்ஸாமில். தமிழ்நாட்டோட செமிகண்டக்டர் மிஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கூட கேட்கலாம். இதே வந்து ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்கன்னா இதை கொடுத்துட்டு எவ்வளோ பில்லர்ஸ் இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்டில் இது பண்ணியிருக்காங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க, எவ்வளோ வருஷம் வரைக்கும் டார்கெட் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக கேட்கலாம். ஃபைனலாக வந்து இந்தியா யூஎஸ்க்கு இடையில் வந்து செமிகண்டக்டர் ரிலேட்டடாக பார்ட்னர்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 2024 செப்டம்பர் மாதம் இந்தியா அண்டு யூஎஸ். ஸோ அவ்வளோதான் ஓவராலாக பார்க்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்ஜெக்டிவ்லையுமே கவர் பண்ணியிருப்பேன். ஒரு டாபிக் எடுத்தால் நம்ம இப்போ இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து இதுதான் நியூஸு. இந்த நியூஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணோன்னா 3D டெக்னாலஜினா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அடுத்து இதோட பேஸ் என்ன, செமிகண்டக்டர் தெரிஞ்சால் தான் இதோட அட்வான்ஸ்மெண்ட்டு தான் 3D கிளாஸ். அப்போ செமிகண்டக்டரோட பேசிக்ஸ் பார்த்துருப்போம், அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். அடுத்து இதோட ஸ்கீம்ஸ் பார்க்குறோம், இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீமு. ஸோ செமிகண்டக்டர் மிஷன்னா என்ன, இப்போ ரீசெண்டாக 2.0 2021 உள்ளதும் பார்த்தாச்சு, இப்போ உள்ளதும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா தமிழ்நாட்டோட பாலிசி என்ன, இன்டர்நேஷ்னல் ரிலேட்டடாக யூஎஸ் கூட போட்ட பார்ட்னர்ஷிப். ஸோ ஒரு டாபிக் தான், மல்டிபிள் ஆங்கிள். இது இல்லாமல் நம்மளுக்கு 2 இது பார்த்தோம். ஒன்று வந்து துருவ், அதுக்கப்புறமா விக்ரம் அப்படிங்கிற இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட செமிகண்டக்டர் சிப்பு, மைக்ரோ ப்ராசஸர்ஸ், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு டாப்பிக்கை வந்து மல்டிபிள் ஆங்கிளில் இது பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், கவரேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இது வெவ்வேறு நியூஸில் இருந்து தான் பிக் பண்ணி எடுத்து கம்பைல் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதனால் இதை நீங்கள் அப்படியே கையோடு நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸில் சப்போஸ் இந்த டாபிக் கவர் ஆகலைன்னா கண்டிப்பாக மெயின்ஸில் வரக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.